Hello, one. Today's topic In Search of Jobs on the Challenge of Employment Generation. ஜாப் சீக்கர்ஸ்க்கு எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிங்கிறது ஒரு எட்டாக்கனியாக இருக்குது. டெக்னாலஜிக்கல் அட்வான்ஸ்மெண்ட் டெவலப்மெண்ட்னால ஒர்க்கர்ஸோட எண்ணிக்கையுமே இண்டஸ்ட்ரியல் செக்டார்ஸில் குறைந்து கொண்டு தான் இருக்குது. அவங்களுடைய பங்களிப்பும் குறைந்துட்டுருக்கு. ஸோ இதுக்கெல்லாம் ஒரு தீர்வாக யூனியன் பட்ஜெட்டில் கவர்மெண்ட் வந்து கண்டிப்பாக ஒரு தீர்வை கொடுக்கணும் அப்படிங்கிற நோட்டில் தான் அதை வந்து பேசியிருக்காங்க. மேலும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய சர்வேவை இங்கே லிஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதை சார்ந்து அதாவது மேனுஃபேக்சரிங் அப்படிங்கிறது குறைந்துட்டுருக்கு அப்படிங்கிறத பல சான்றுகள் கொடுத்து சர்வேவாக வந்து லிஸ்ட் பண்ணி அதை வந்து ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஆனுவல் சர்வே ஆஃப் அன்இன்கார்பரேட்டட் செக்டர் என்டர்பிரைஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, என்டர்ப்ரீனியல் ஆக்டிவிட்டீஸ்க்கு அதாவது தொழில்முனைவோர் நடவடிக்கைக்கு மொத்த துறையிலையுமே 21% மட்டுமே இன்டர்நெட்டை பயன்படுத்தியிருக்காங்க அப்படின்னு சொல்ல வராங்க. ஸோ இந்த இடத்துல உற்பத்தி திறன் அப்படிங்கிறது குறைந்திருக்கிறது இந்த ஒரு செக்டர்ஸில் அப்படிங்கிறது தான் இது உணர்த்தது. செகண்டாக வந்து பார்த்திங்கன்னா, இன்டர்நேஷ்னல் லேபர் ஆர்கனைசேஷனும் என்ன சொல்கிறாங்கன்னா, அன்இன்கார்பரேட்டட் நான் அக்ரிகல்ச்சரல் எக்கனாமியில் 2021 to 2022 9.8 ஒர்க்கர்ஸ் வந்து பணியில் அமர்த்தப்பட்டிருக்காங்க. அதுக்கு அடுத்த வருஷம் 11 crore ஒர்க்கர்ஸ் வந்து பணியில் அமர்த்தப்பட்டிருக்காங்க. அப்படின்னா நான் அக்ரிகல்ச்சரல் எக்கனாமி தான் வந்து க்ரோத் ஆகிட்டுருக்கு. அக்ரிகல்ச்சர் எக்கானமியில் ஒர்க்கர்ஸோட ஒர்க் ஃபோர்ஸும் கம்மிஞ்சிருக்கு. இதனால் உற்பத்தி திறனும் கம்மிஞ்சிருக்கு அப்படிங்கிற நோட்டில் பேசியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இன்னொரு சர்வே வந்து ஏஎஸ்யூஎஸ்சி அதாவது ஆனுவல் சர்வே ஆஃப் அன்இன்கார்பரேட்டட் செக்டர் என்டர்பிரைஸ் என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, ஒர்க் ஃபோர்ஸோட ஷேரை வந்து கவுண்ட்டாக வந்து வெளியிட்டிருக்காங்க. அவங்களுடைய பங்களிப்பு எதில் இருந்திருக்கு அப்படிங்கிற ஒரு கவுண்ட்டை வெளியிட்டிருக்காங்க. அக்ரிகல்ச்சர் சார்ந்த விஷயத்தில் 45.76% ஒர்க் ஃபோர்ஸ் வந்து பணியில் அமர்த்தப்பட்டிருக்காங்க. மேனுஃபேக்சரிங்கில் 27.94, ட்ரேடிங்கில் 35.61, அதர் சர்வீஸில் 36.45. ஸோ இது ஒரு மிகப்பெரிய அதர் சர்வீஸ் தான் வந்து மிகப்பெரிய பங்களிப்பையும் எடுத்திருக்கு. ஸோ உற்பத்தி அப்படிங்கிறது காமனாக பார்க்கும் பொழுது கம்மிந்திருக்கிறது அப்படிங்கிறது தான் இங்கே சொல்ல வராங்க. ஸோ எக்கனாமிக் க்ரோத் மட்டுமே இருந்து எம்ப்ளாய்மெண்ட் க்ரோத் படிப்படியாக குறைஞ்சிட்டு வருது அப்படின்னா பொலிட்டிக்கல் லெவலில் அது ப்ராப்ளமாக உருவெடுக்கும். ஸோ இதுக்கு வந்து தக்க நடவடிக்கை வந்து பட்ஜெட்டில் இவங்க வந்து எடுக்கணும் அப்படிங்கிற நோட்டில் பேசிட்டு அதற்கான தீர்வாகவும் ஒன்று சொல்லியிருக்காங்க. ஜாப் க்ரியேஷன் அப்படிங்கிறத அதிகப்படுத்தணும். அதே மாதிரி ரோபோட் டேக்ஸ் வந்து விதிக்கணும். அதாவது தொழில் சார்ந்த நிறுவனங்களில் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை பயன்படுத்தி தொழில் நடக்கக்கூடிய இண்டஸ்ட்ரீஸ்க்கு ரோபோட் டேக்ஸ் விதிப்பாங்க. அந்த டேக்ஸை நடைமுறை கொண்டு வந்தாங்க அப்படின்னா ஸோ இண்டஸ்ட்ரீஸுமே ஒர்க் ஃபோர்ஸை அதிகப்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதனால் ஜாப்ஸ் வந்து அதிகமாகும் அப்படிங்கிற நோட்டில் தான் அதை வந்து பேசியிருக்காங்க. ஸோ ரோபோட் டேக்ஸ் அப்படிங்கிறத இந்த இடத்துல இன்ட்ரோடக்ஷன் பண்ணணும் அப்படிங்கிற நோட்டில் அதை பேசியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன், அரெஸ்ட் அண்ட் லிபர்ட்டி ஆன் த இடிஸ் ஆக்ஷன். அதாவது நம்ம பார்த்துருந்தோம் டெல்லியோட சீஃப் மினிஸ்டர் அரவிந்த் கெஜ்ரிவாலை அரெஸ்ட் பண்ணியிருந்தாங்கன்னு சொல்லி பார்த்துருந்தோம். இப்போது அவருக்கு வந்து சஞ்சீவ் கண்ணா அப்படிங்கிற ஜட்ஜினோட தலைமையிலான குழு வந்து பெயில் கொடுத்துருக்காங்க. ஸோ எதுக்காக ஒரு பிஎம்எல்ஏ மீன்ஸ் ப்ரிவென்ஷன் ஆஃப் மணி லாண்ட்ரிங் ஆக்டிவிட்டீஸில் ஈடுபடுற ஒருத்தங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அரெஸ்ட் பண்ணிவிட்டு லிபர்ட்டியும் கொடுக்கணும் அப்படிங்கிற நோட்டில் தான் அதை வந்து பேசியிருக்காங்க. 64 பேஜ் ஜட்ஜ்மெண்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு நெசசிட்டி ஆஃப் அரெஸ்ட் என்ன இருந்துருச்சு அதில் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. அதாவது அதனுடைய உண்மைத்தன்மை என்ன, ஒரு லீகாலிட்டி என்ன இடி சைடில் இருந்து அப்படிங்கிறத கேட்குறாங்க, கேள்வி எழுப்புறாங்க. செக்ஷன் 19 படி ஒரு நம்பகத்தகுந்த காரணங்களால் மட்டுமே என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டுக்கு வந்து ஒருத்தங்களை அரெஸ்ட் பண்ண முடியும் பிஎம்எல்ஏ கேஸில். ஸோ இது இங்கே ஃபாலோ பண்ணப்பட்டதா அப்படிங்கிற நோட்டில் தான் கேட்குறாங்க. சரிங்களா? ஸோ சரியான காரணங்கள் இல்லாதனால தான் அவருக்கு பெயிலுமே கிராண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அரெஸ்ட் எதனால் நடக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல வந்து கேள்வி எழுப்புறாங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் ஒன், ஹார்னஸ்ட் அப்படின்னா கடிவாளம் சொல்லுவோம் இல்லையா, அதான் வந்து ஹார்னஸ்ட். இதுக்கு க்ளூ என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு வெஹிக்கிளுக்குமே ஹாரன் அப்படிங்கிறது ஒரு கடிவாளமாக செயல்படுது. அது வந்து ஆக்சிடெண்ட்டை தடுக்கிறதுக்கான கடிவாளமாக நம்ம பார்க்குறோம். ஸ்வெல்லிங் அப்படின்னா ஒரு பாடி பார்ட்டில் ஏற்படக்கூடிய வீக்கமாக ஸ்வெல்லிங்னு சொல்லுவோம். இன்க்ரீஸ் ஆகிறது உயரதுலையும் நம்ம வந்து ஸ்வெல்லிங்னு சொல்கிறோம். ஸ்டாக்னண்ட் அப்படின்னா இம்ப்ரூவ்மெண்ட் இல்லாமல் தேங்கிய நிலையில் இருக்கிறது ஸ்டாக்னண்ட்னு சொல்கிறோம். அதே மாதிரி டர்ட்டி வாட்டர் அன்பிளசண்ட்டான ஸ்மெல்லோட ஃப்ளோ ஆகாமல் இருக்கக்கூடிய தேங்கி கிடக்கும் நீர்நிலைகளையும் நம்ம வந்து ஸ்டாக்னண்ட் வாட்டர் பாடிஸ்ன்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் ஒன், ஹேர்டில்ஸ்னால் தடை. ஸோ தடைகள் ஹார்டாக இருந்தாலும் அதை நம்ம கடந்து வரணும்னு ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்ஹெவல்ஸ் அப்படின்னா ரொம்ப பெரிய சேஞ்ச் தான் வந்து அப்ஹெவல்ஸ். ஓகேங்களா? அதே மாதிரி
ட்ரபிளில் இருக்கிறதையும் நம்ம வந்து அப்ஹெவல்ஸ்னு சொல்லுவோம். சரிங்களா? ஒரு மாற்றம், அதே மாதிரி ட்ரபிள், இது ரெண்டுமே வந்து அப்ஹெவல்ஸ் தான். ஸோ ஒரு அப்பில் ஹெவனுக்கு நம்ம போகிறோம்னா ஒரு மாற்றம் வேணும், ஒரு ட்ரபிளும் நமக்கு இருக்கணும்னு க்ளூ ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிட்டிகேட்டிவ் அப்படின்னா தீவிரத்தை தணிக்கிறது. ஒன்றனுடைய தீவிரம் இருக்கும் இல்லையா, அதை தணிக்கிறதா வந்து மிட்டிகேட். இதுக்கு க்ளூ நம்ம முன்னாடியே பார்த்துருந்தோம். கேட்டில் வந்து நம்ம மிதிச்சே வந்து அதனோட தீவிரத்தன்மையை நம்ம குறைச்சிருவோம். அந்த பாதுகாப்பின் தீவிரத்தன்மையை நம்ம குறைப்போம்னு சொல்லி பார்த்துருந்தோம். நெக்ஸ்ட் ஒன் கன்சர்ன் அப்படின்னா அக்கறை, அது உங்களுக்கே தெரியும். டீம்டு அப்படின்னா பர்டிகுலர் ஒப்பீனியனை கொண்டது தான் வந்து டீம்டு. ஓகேங்களா? இந்த மாதிரியான ஒரு தனிப்பட்ட ஒரு கருத்துக்களை கொண்டிருக்கும் இல்லையா, அதுதான் வந்து டீம்டு. நெக்ஸ்ட் ஒன் ரூட்டட் அப்படின்னா புரோக்கன் ஆகி பேடாக டேமேஜ் ஆகிறது ரூட்டட்னு சொல்லுவோம். இன்னொரு மீனிங் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டயர்டாக இருக்கிறது. எக்ஸ்ஹாஸ்டட் அப்படின்னாலும் ரூட்டட் தான். எக்ஸ்ஹாஸ்டட்னாலும் டயர்டு தான். அதே மாதிரி டேமேஜ் ஆகிறதையும் வந்து நம்ம வந்து ரூட்டட்னு சொல்லுவோம். ஓன் அவுட்னாலும் டேமேஜ் ஆகிறது, அதே மாதிரி டயர்ட் ஆகிறது. சரிங்களா? WORN, வார்ன் அவுட். ஓகே. எக்ஸ்ஹாஸ்ட்னா டயர்ட். ஸோ டயர்ட் ஆகிறது, புரோக்கன் ஆகிறது எல்லாமே வந்து ரூட்டட். ஸோ ரூட் அப்படிங்கிறது தெளிவாக இருந்துச்சுன்னா தான் நமக்கு டயர்ட் ஆகாது, அதே மாதிரி ப்ரோக் ஆகாது, டேமேஜ் ஆகாதுன்னு க்ளூ ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. மியோ அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா நத்திங் மோர் தென் தட், இதுக்கு மேலே எதுவும் இல்லைன்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான் வந்து மியோ. விம் அப்படின்னா சடன் ஐடியா அல்லது டிசையர். ஒரு விஷயத்தை வந்து செய்யறதுக்கு ஒரு விருப்பம் ஏற்படுறது, திடீர்னு தோன்ற ஐடியாவும் ஆகட்டும், திடீர்னு தோன்ற விருப்பமாகட்டும், விம்னு சொல்லுவோம். ஸோ இதுக்கு க்ளூ என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம விம் சோப்பில் தான் வந்து வாஷ் பண்ணணும் அப்படின்னு திடீர்னு ஒரு டிசைர் வரும், அதே மாதிரி அது ஒரு ஐடியாவாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்லி க்ளூ ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. வெஷல் வாஷ் வந்து விம்மில் தான் பண்ணணும்னு ஒரு திடீர் ஐடியா அப்படின்னு சொல்லி க்ளூ ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. எக்ஸ்கல்பேட்ரி அப்படின்னா ஒரு குற்றம் சாட்டப்பட்டதிலிருந்து நம்ம வந்து குற்றம் இல்லைன்னு நிரூபிக்க ட்ரை பண்ணுறோம் இல்லையா, அந்த நடவடிக்கை தான் வந்து எக்ஸ்கல்பேட்ரி. ஓகேங்களா? அலீஜ்டு ஃபால்ட்டோ இல்லை கில்ட்டோ வந்து அது இல்லை, அது மாறாக தவறானதுன்னு சொல்லி ப்ரூஃப் பண்ண ட்ரை பண்ணுறோம் இல்லையா, அதை கிளியர் பண்ண ட்ரை பண்ணுறோம்ல, அதுதான் வந்து எக்ஸ்கல்பேட்ரி. ஸோ இதுக்கு க்ளூ என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் கல்ப்ரிட் கிடையாது, நான் எக்ஸ்கல்ப்ரிட்னு நான் ட்ரை பண்ணுவேன், ப்ரூஃப் பண்ண ட்ரை பண்ணுவேன்னு சொல்லி க்ளூ ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. கான்டெம்ப்ரரினா நிகழ்காலம், பிலாங்கிங் டு ப்ரெசன்ட் டைம். சரிங்களா? சமகாலம்னு சொல்லுவோம். மாடர்னாக இருக்கிறது, சமகாலத்தில் வர்றது தான் வந்து கான்டெம்ப்ரரின்னு சொல்லுவோம். சரிங்களா? பர்வர்சிட்டி அப்படின்னா வக்ரமான, முறைகேடான ஒரு விஷயம். சரிங்களா? அக்செப்ட் பண்ணிக்க முடியாது, ஏன்னா ரீசனபிளாகவே இருக்காது. மோஸ்ட் பீப்புள் வந்து அது தப்புன்னு சொல்கிறது தான் வந்து நம்ம வந்து பர்வர்சிட்டின்னு சொல்லுவோம். சரிங்களா? ஸோ கான்டெம்ப்ரரினா சமகாலத்துக்கு உண்டானது, மாடர்னாக இருக்கிறது தான் வந்து கான்டெம்ப்ரரி. சரிங்களா? ஸோ இதுக்கு க்ளூ என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கண்டென்ட் அப்படிங்கிறது டெம்ப்ரவரியாக இருந்துச்சு அப்படின்னா அது சமகாலத்தில் தான் அப்படி இருக்கும்னு சொல்லி க்ளூ ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. பர்வர்சிட்டி அப்படிங்கிறது முறைகேடான ஒரு விஷயம் தான் வந்து பர்வர்சிட்டி. ஓகே, டுமாரோ செட் இன் வேர்ட்ஸ் லேர்ன் பண்ணிக்கலாம். தேங்க்யூ. ஹேவ் அ நைஸ் டே.